அனைவருக்கும் வணக்கம். திருவாசகம் சுட்டறுத்தல் பகுதி பாடல் வரிகள், அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம். வண்ணம் தான் சேயது அன்று வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணுவில் இறந்தாய் என்று அங்கு எண்ணம் தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்தும் ஆறு அறியாத எந்தாய் உன் தன் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வழியற்றேனை திண்ணம் தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே. சிந்தனை நின் தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செம் தாமரை காடு அணைய மேனி தனி சுடரே இரண்டும் இல் இத்தனியனேற்கே தனியனேன் பெரும் பிறவி பொவ்வத்து எவ்வம் தடம் திரையால் ஏற்றுண்டு பற்று ஒன்று இன்றி கனியின் நேர்த்துவர் வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யும் ஆறு என்று என்று எண்ணி அன்று எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் முரற்கணர்க்கே. இந்த பாடல் வரிகளோட விளக்கம் என்னன்னா, மனித மனம் இறைவனின் உண்மையான வடிவை முழுமையாக அறிய முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு. இறைவன் எந்த ஒரு நிறமோ வடிவமோ இல்லை, அவர் அணுவிலும் இருக்கிறார், எல்லாவற்றிலும் நிறைந்து இருக்கிறார் அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் நல்லா உணர்ந்திருக்காரு. தன் கருணையால் இறைவன் தனது திருவடிகளை காட்டி பிறவி சுழற்சியில் இருந்து காத்து தன்னை ஆட்கொண்டார் அப்படின்னு மாணிக்கவாசகர் ரொம்ப உருகி சொல்லியிருக்காரு. மனமும் கண்களும் வார்த்தைகளும் ஐம்புலன்களும் அனைத்தும் இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட நிலையை அவர் அழகா சொல்லியிருக்காரு. காமம், ஆசை, வாழ்க்கை துன்பங்கள் அப்படிங்கிற பெரும் கடல்ல மூழ்கி இருந்தவரை நமச்சிவாய என்னும் 5 எழுத்து காப்பாற்றியது அப்படின்னு ரொம்ப உருகி சொல்லியிருக்காரு. இறுதியில் ஆரம்பமும் முடிவும் இல்லாத சிவபெருமான் தன்னை கரை சேர்த்தார் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அவர் திருவடியை பற்றினீங்கன்னா உங்களையும் இந்த பிறவிக்கடலிலிருந்து மீட்டெடுத்து உங்களையும் கரை சேர்ப்பார் அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் நம்ம எல்லாருக்கும் அழகாக சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம்.